வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏ அண்ட் தி, இதை தான் நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படியே சொல்லுவோம். ஆர்டிகல்ஸில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இதில் ஏவும் ஆனும் பார்த்தோம் அப்படின்னா இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா தி அப்படிங்கிறது தான் டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். ஸோ இப்போ ஏ அண்ட் தி அதெல்லாம் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஏ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், அதை பற்றி சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த ஏவை யூஸ் பண்ணலாம். சிங்குலர்லாம் அதில் சொல்லும் பொழுது யூஸ் பண்ணலாம். ஏ அப்படிங்கிறது கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். கான்சனன்ட்னால் என்ன அப்படின்னு, வவல்ஸ்னால் என்னென்னு முதல்ல பார்த்துக்கோங்க. வவல்ஸ்னால் ஏஇஐஓயு, அதாவது ஏபிசிடி இருக்கு இல்லையா, 26 லெட்டர்ஸ். ஸோ அதில் ஏஇஐஓயு அந்த 5 தவிர மீதி இருக்கிற 21மே என்ன அப்படின்னா கான்சனன்ட்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு வேர்ட்ஸ்க்கு முன்னாடி அது கான்சனன்ட்ஸ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஏவை வந்து யூஸ் பண்ணணும். ஐ சா எ கேட், சரிங்களா? அப்போ சிங்கிறது என்னது கான்சனன்ட், டீங்கிறது என்னது கான்சனன்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஏ வந்து யூஸ் பண்ணலாம். ஐ சா எ கேட், நான் பூனையை பார்த்தேன். சி இஸ் எ டீச்சர், அவங்க ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஏ வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சிங்குலர் ஆர்டிகல்ஸ் தான். அதாவது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வவல்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் வவல்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அங்கே ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ ஈட் ஆன் ஆப்பிள், அதாவது ஏ பாருங்கள், ஏயு ஐஓயு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டர், அந்த வேர்ட்ஸினுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம ஆன் போடலாம். ஐ ஏட் ஆன் ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டேன். ஐ ஏட் அன் எக், நான் ஒரு முட்டையை சாப்பிட்டேன். ஹீ இஸ் அன் இன்ஜினியர், அவர் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம், ஆனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது தி எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நம்ம தி வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது கூலஸ்ட், லார்ஜஸ்ட், பிக்கஸ்ட்டு, சீப்பஸ்ட், அந்த மாதிரி இஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம ஜாயின் ஆகக்கூடியது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் முன்னாடிலாம் நம்ம எதை யூஸ் பண்ணலாம், தி அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக அப்படிங்கிற இருக்கிற இடத்துலையும் நம்ம தி வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது சன், மூன் அப்படிங்கும்போது தி சன், தி மூன் அப்படி சொல்லணும். ஏன்னா சூரியனுங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதே மாதிரி மூணுங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்கு இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால அப்போ நம்ம தி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கேன் யூ ப்ளீஸ் பாஸ் மீ தி சால்ட், எனக்கு அந்த உப்பை கொஞ்சம் பாஸ் பண்ணுறீங்களா. அப்போ சால்ட்டுங்கிறது என்னது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம தி வந்து யூஸ் பண்ணணும். த புக் ஆன் தி டேபிள் இஸ் மைன், அந்த டேபிள் மேலே இருக்கிற புக் வந்து என்னுடையது. இது வந்து ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். மேலே, ஆன் தி டேபிள் அப்படின்னா இந்த டேபிள் மேலே இருக்குது என்னுடைய புக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த டேபிள் அப்படிங்கும்போது அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக மீன் பண்ணி சொல்கிறதுனால தி வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து இந்த ஏ அண்ட் தி இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏ அண்ட் தி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன், அதாவது மில்க்கு, சுகரு, இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நம்மளால் அதனுடைய எண்ணிக்கையை வந்து கவுண்டிங் பண்ணவே முடியாது, எண்ணி சொல்லவே முடியாது. அதுக்கு பேர் தான் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏயும் ஆனையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏ மில்க்கணும், ஆன் மில்க்கணும் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், நார்மலாக மில்க் அப்படின்னு தான் சொல்லுவோம், நார்மலாக சுகர் அப்படின்னு தான் சொல்லுவோம், சரியா. ஸோ அடுத்தது வந்து தி வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ஏவும் ஆனும் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அன்கவுண்டபிள் நவுன்ஸில், அதாவது மில்க்கு, சுகர், இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்கவுண்டபிள் நவுன்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. அடுத்தது வந்து தி வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு நேமை சொல்லும் போதோ, லாங்குவேஜை சொல்லும் போதோ, மீல்ஸாக சொல்லும் போதோ நம்ம வந்து தி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதாவது இங்கே பாருங்கள், இப்போ லாங்குவேஜாக ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், அப்போ ஒரு லாங்குவேஜை குறிக்குது, அப்போ ஐ ஸ்பீக் தி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு தி போடக்கூடாது. அதே மாதிரி ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட், அப்போ வந்து ஐ ஏட் தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒரு மீல்ஸ் அது குறிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, வந்து தி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது அப்புறம் வந்து காமன் நவுன் இருக்கிற இடத்துல தியை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதாவது இப்போ ஒரு பிளேசஸ் பற்றி சொல்லுதோ இல்லை லொக்கேஷன் பற்றி சொல்லுதோ, ஸோ அந்த மாதிரி காமனாக ஒரு நவுனை பற்றி சொல்லும் பொழுது நம்ம அந்த இடத்துல வந்து தி வந்து பயன்படுத்தக்கூடாது, ஓகேவா. ஸோ அப்போ ஏ ஆனால் எங்கே பயன்படுத்தக்கூடாது, தி எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நான் அந்த இடத்துல தீன்னு எழுதாமல் விட்டுட்டேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ காமனாக எழுதியிருக்கேன். ஏ அண்ட் தி யூஸ் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸில் ஏவும் ஆனையும் யூஸ் பண்ணக்கூடாது.
தி வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நேம் அண்ட் லாங்குவேஜ் மீல்ஸ் ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் ப்ளஸ் காமன் நவுன் இருக்கிற இடத்துலையும் தி வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ அடுத்தது வந்து சில விதிவிலக்கு வந்து இருக்குது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கான்சனன்ட் ஸ்டார்ட் ஆச்சுனாவே ஆ வரும், வவல்ஸில் ஸ்டார்ட் ஆச்சுனாவே ஆன் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் சில வந்து எக்ஸம்ஷன் இருக்குது, அதாவது விதிவிலக்குன்னு தமிழில் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஹானஸ்ட் மேன் அப்படின்னு இருக்குது, ஹச் தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்போ வந்து இது ஒரு கான்சனன்ட் தானே, அப்போ இங்கே நம்ம ஏ தானே போடணும். ஆனால் இது வந்து விதிவிலக்கு, அதாவது எக்ஸப்ஷன். ஏன் அப்படின்னா இது வந்து பாருங்கள், ஹானஸ்ட் மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இது நார்மலாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஹானஸ்ட் மேன், ஹானஸ்ட்டு அந்த சவுண்டு தான் வரும், அதாவது ஹச் வந்து சைலண்ட் ஆகிடும். ஹானஸ்ட் மேன் அப்படிங்கிறனால ஓவோட இந்த வவல்ஸுடைய சவுண்டை நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா, அதனால் ஹச் சைலண்ட்டாக இருந்து எங்கெல்லாம் வவல்ஸை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆன் தான் போடணும். அதே மாதிரி அடுத்தது ஹவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து படிக்கும்போது ஹவர் அப்படின்னு சொல்லுவோம், 1 ஹவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக அதை நம்ம ஹவர்னு சொல்லக்கூடாது, ஹச் சைலண்ட்டாக ஆகிடும். அது எப்படி சொல்லணும், ஆர் அப்படின்னு சொல்லணும். ஓயூஆர் வந்து அவர் சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து ஹவர் சொல்லுவோம், ஆனால் இதை ஹவர்னு சொல்லக்கூடாது, ஆர் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஆறுங்கிற மீனிங்கில் வரும், சரிங்களா. அப்போ ஆறுங்கிற மீனிங் வரும்போது என்ன ஆகுது, ஹச் வந்து சைலண்ட் ஆகிடுச்சு, வவ்வல்ஸினுடைய உச்சரிப்பை கொடுக்குது. அப்படிங்கிறதால நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், ஆன் தான் யூஸ் பண்ணணும், ஏ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது அதே மாதிரி யூனிவர்சிட்டி யூவில் வந்திருக்கு இல்லையா, யூனிகார்ன் யூரோப்பியன் இது ஈயில் வந்திருக்கு. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், வேர்ட்ஸினுடைய ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் ஆன் தானே போடணும்னு சொன்னோம். ஆனால் இதுக்கு வந்து அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா இதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது என்னென்னா யூ அப்படிங்கிறது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒய்ஓயூ அப்படிங்கிற இதில் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒய்ஓயூங்கிற ப்ரொனவுன்ஸ் வந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆன் வந்து போடக்கூடாது, ஏ தான் போடணும். அதாவது யூ ஆனது ஒய்ஓயூவாக உச்சரித்தோம் அப்படின்னா அங்கே என்ன வரும், ஏ தான் வரும், ஆன்னு போடக்கூடாது. சரி, வவல்ஸில் நீங்கள் தானே சொன்னீங்க வவல்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ ஆன் போடுறேன்னு சொல்லி போடக்கூடாது, சரிங்களா. ஆனால் இப்போ அம்பர்லாக்கு நம்ம போடலாம், ஆன் நம்பர்லாம் போடலாம், ஏன்னா அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கிடையாது, வவல்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இதுக்கெலாம் வந்து என்ன இருக்குது, எக்ஸப்ஷன் இருக்குது. அம்பர்லா அப்படின்னு சொல்லுவோம், அப்போ வந்து அந்த சவுண்டில் தானே வருது. ஆனால் யூனிவர்சிட்டி யூனிகார்ன் யூரோப்பியன் இதெல்லாம் பாருங்கள் ஒய்ஓயூ சவுண்டில் தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ தான் போடணும். இப்போ அதே மாதிரி இங்கே ஒன்று, அதாவது ஒன் டைம் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 டைம் ஆஃபர் அப்படின்னா ஓவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆன் போடணும்னு போட்டுருவோம். ஆன் போடக்கூடாது, ஏன் அப்படின்னா அந்த 1 டைம் ஆஃபர் அப்படிங்கிறது என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸில் வரும்னா 1 அப்படின்னு டபிள்யூ அப்படிங்கிற கான்சனன்ட் ப்ரொனவுன்ஸில் வரும். ஸோ அப்போ எங்கெல்லாம் வந்து வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் அது வந்து கான்சனன்ட் ப்ரொனவுன்ஸில் வருதோ அப்போ அங்கே நம்ம ஏ தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் ஆனால் அதை உச்சரிக்கும் பொழுது கான்சனன்ட் ப்ரொனவுன்ஸில் வந்துச்சுன்னா, சாரி மாற்றி சொல்லிட்டேன்னா, எங்கெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறேன், கான்சனன்ட் ப்ரொனவுன்ஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆன் வந்து யூஸ் பண்ணணும். சரி, ஏதாவது மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இருங்க ஒரு நிமிஷம், அதாவது 1 டைம் ஆஃபர் சொன்னால ஏஇ ஐஓயுங்கிறதுல தான் வருது, ஓவில் வருது. ஆனால் ஓவில் வந்துச்சுன்னா அது நமக்கு எப்படி ஏஐஓங்கிற வவல்ஸில் தான் இருக்குது, ஆனால் அதை நம்ம உச்சரிக்கும் பொழுது ஓன் டபிள்யூஓஎன் அப்படிங்கிற கான்சனண்ட்டில் தான் நம்ம உச்சரிப்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கான்சனண்ட்னாவே நம்ம படிச்சிருக்கிறோம், ஏ தான் போடணும்னு. அப்போ கான்சனன்ட் சவுண்டு வந்துச்சுன்னா ஏ, அதை நான் வச்சுக்கோங்க. கான்சனன்ட் லெட்டரில் வந்தாலும் ஓகே தான், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்தாலும் ஓகே தான், ஏ தான். அதே மாதிரி ஏஐஓங்கிற வவல்ஸில் வந்தாலும் ஓகே தான், வவல்ஸ் சவுண்டில் வந்தாலும் ஆன் தான், அதை நான் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.